ஒரு 90 செகண்ட்ஸ் கொடுங்க. ஸ்பைடர்மேனோட ஹானஸ்ட் ரிவ்யூ அண்ட் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். ஸோ ஃபுல்லா சொல்றதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூட ஃபர்ஸ்ட் ரிவ்யூஸ் வந்தனால ஹானஸ்ட் பார்த்தா இது நார்மல் எஃப்சி படம் மாதிரி யாருக்குமே தெரியல. நோவே ஹோம்க்கு அப்புறம் யாருக்குமே பீட்டர் பார்க்கர் யாருன்னு தெரியாது. இப்போ அவன் தனியா நியூயார்க்ல ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனா கிரைமுக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இது மல்டிவர்ஸோட ஸ்டோரி கிடையாது, கிரவுண்ட் ஸ்ட்ரீட் லெவல் ஸ்டோரி தான், நான் எப்பவும் சொன்ன மாதிரியே. ஆனா இந்த தடவை பீட்டரோட பிக்கஸ்ட் ப்ராப்ளம் வில்லன் மட்டும் இல்ல, அவனோட பவர்ஸே இங்க சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அது என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஏன் நடக்குது, அதுதான் மூவியோட பிக்கஸ்ட் மிஸ்ட்ரியாவே இருக்குது. இந்த ஜானில பனிஷரும் வராரு, பிராங்க் காஸ்லோட ப்ரூட்டல் ஸ்டைலும் ஸ்பைடர்மேனோட மாரல்ஸும் கிளாஷ் ஆகுது. அதே நேரத்தில் ஹல்க் இந்த ஸ்டோரிக்குள்ள வராரு. ரிவ்யூஸ் சொல்றத பார்த்தா ஹல்க் இந்த படத்துல மிகப்பெரிய இம்பாக்டே கிரியேட் பண்ண போறாரு, ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ண போறாருன்னு சொல்லிட்டு தெரியுது. அந்த ஹேண்ட் மாதிரி நிஞ்சா ஆர்கனைசேஷன், நியூ வார்ஸ் கேங்ஸ், டேமேஜ் கண்ட்ரோல் எல்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சில க்ளூஸ் இருக்கு. இது எம்சிஓட காமிக் சைட்ல இல்லாம ஸ்ட்ரீட் லெவல் சைட்ல ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்றதா சொல்றாங்க. கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஸோ இது வந்து டாம் ஹாலண்டோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், எமோஷனல் ஸ்டோரி, ஆக்ஷன், டிடெக்டிவ் மிஸ்ட்ரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஹோம் கமிங் அப்புறம் பெஸ்ட் ஸ்பைடர்மேன் சொல்றாங்க. சில பேர் ஸ்பான் ரேமியோட ஸ்பைடர்மேன் 2 அதுக்கப்புறம் இதுதான் பெஸ்ட் ஸ்பைடர்மேன் இப்போ வரைக்கும் வந்ததுலே அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓவரால் உங்க எக்ஸ்பெக்டேஷன் மல்டிவர்ஸ் கேமியோவா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகலாம். ஆனா ஸ்பைடர்மேன் ஸ்டோரியா நீங்க பார்க்கும்போது பிராண்ட் நியூ டே கண்டிப்பா ஒர்த்து ஹைப்பா இருக்கும். ஸோ மறக்காம நாளைக்கு எல்லாரும் போய் தியேட்டர்ல போய் பாருங்க. ரிவ்யூ ஸ்ட்ராங்கா சஜஸ்ட் பண்ணது. இந்த படம் பீட்டர் பார்க்கருக்கு ஒரு புது ஆரம்பம் இல்லை, எம்சியூ கேரக்டர்லயே வந்து ஸ்பைடர்மேனை எப்படி உள்ள வந்து ஹைப் பண்றாங்கிற ஒரு முக்கியமான படம் இது. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு நான் அடுத்து ஒன் ஹவர் என்னென்ன அப்டேட் வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ மறக்காம என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.